நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News20D தமிழ் உண்மை செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நல்லா பாருங்க. மதுரை செல்லூர் 23 வார்டு கீழே கைலாசபுரம் 4வது தெரு. இந்த தெருவில் பாருங்க, மாற்றுத்திறனாளி தம்பதியர் இருக்காங்க. இவரும் மாற்றுத்திறனாளி, இவருடைய மனைவி மாற்றுத்திறனாளி. இந்த தெருவுக்குள்ள இவருடைய வண்டி போய் வர முடியாத அளவுக்கு ஆக்கிரமிப்புங்க. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படிக்கட்டை கட்டி வச்சிருக்காங்க, ஒரு கம்பியை போட்டு வச்சிருக்காங்க, ஒரு கல்லை அடுக்கி வச்சிருக்காங்க. இவருடைய வண்டி அந்த தெருக்குள்ள போய் வர முடியல. தினந்தோறும் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வீட்டுக்கு போயிட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை பாருங்க. இந்த தமிழ்நாட்டுல ஒரு மாற்றுத்திறனாளி 3 சக்கர வாகனம் கூட போய் நிம்மதியா தெருவில் வர முடியாத அளவுக்கு ஆக்கிரமிப்பு. இது என்ன கொடுமை? மதுரை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். இந்த வீடியோவை அனைவரும் ஷேர் பண்ணுங்க. ஒரு மாற்றுத்திறனாளி நிம்மதியா வாழக்கூட இந்த நாட்டில் தகுதி இல்லாத அளவுக்கு இருக்கு பாருங்க இந்த மாநகராட்சி. மதுரை செல்லூர் பகுதி 23 வார்டு. பொதுமக்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த தெருவில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.